ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து அஃபீஷியலாக அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஒரு அப்டேட்டில் இன்னைக்கு காலையில் தான் இந்த ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீஷெடியூல் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நேற்றுக்கு நடக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இன்னையிலேருந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த குவார்ட்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்தெந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, எப்படி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி லைவ் ப்ரொசீஜர் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்க போகுது. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இந்த அட்மிஷனுக்காகவே தனியாக ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணா வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க வந்து முதல்ல யூனிவர்சிட்டி அஃபீஷியல் வெப்சைட், அதாவது யூ கேன் அப்ளை அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான கவுன்சிலிங்க்கு ரீஷெடியூல் பண்ணப்பட்ட அந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேஸ்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறத போன வாரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ புதுசாக வந்து மறுபடியும் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்டான டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன டேட் அப்படிங்கிற பார்க்கும்போது ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் அகாடமிக் ஸ்ட்ரீம், அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து 23/6/2024 இருந்து 24-25 ஜூன் 23 to 25 அப்படிங்கிற இந்த 3 நாட்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஜென்ரல் கோட்டால அதாவது அகாடமிக் ஸ்ட்ரீம்ல ஜென்ரல் கோட்டால இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது நீங்க TNAUக்கும் பொருந்தும், அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் பொருந்தும், ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் உங்களுக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த 3 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டேட்ல வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் விண்டோ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வராங்க. இதை பார்த்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாவதா வந்து பாருங்க, ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் த எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து டிஎன்ஏயும் ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா 25ஆம் தேதி இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து வர சொல்லியிருக்காங்க. அதை எந்த டேட்ல வர சொல்லியிருக்காங்க, எந்த அட்ரஸ்க்கு வர சொல்றாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு மெயிலில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ தயவு செய்து மெயில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பேம் ஃபோல்டர் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்பாக்ஸ் வந்து ஃபுல்லாகாம வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜ்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டெலிட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. அதே மாதிரி ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 25ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் அப்படின்னு ஆஃப்லைன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீட் அலாட்மெண்ட் வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்லையும் 7.5 கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது 26/6/2024 அந்த டேட்ல உங்களுக்கு எந்த காலேஜ்ல எந்த கேம்பஸ்ல எந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சீட் வந்து அலாட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சீட் வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சீட் அலாட்மெண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏயு, அதாவது ஜென்ரல் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு ஏயு அண்ட் தமிழ்நாடு ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டிலையும் என்ன பண்றாங்க அப்படின்னா 26ஆம் தேதி உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. பட் கீழே உள்ளது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னா அடுத்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த டேட்ல மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவை. இதை நம்ம வந்து ஃபுல்லா பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்க, அகாடமிக்ங்கிறது வந்து பிளஸ் டூல வந்து ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்ல இருக்கக்கூடியவங்க அகாடமிக் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆன்லைன்ல வச்சிருக்காங்க. இந்த ஆன்லைன்ல வந்து எப்படி வந்து நம்ம அட்டன் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க அஃபீஷியலா வந்து பாத்தீங்கன்னா எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணீங்களோ அதே வெப்சைட்டுக்குள்ள வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வருவீங்க. இந்த இடத்துல வந்து சைன் இன் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம், அதாவது உங்களுடைய இமெயில் ஐடி உங்க பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணுங்க. அப்படி லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கான ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து ஏற்கனவே நீங்க என்னெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்களோ உங்க பேரு, உங்களுடைய ஃபாதர் நேம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய 12th மார்க் என்ன, நீங்க என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க, என்ன கேம்பஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே அதில் டிஃபால்ட்டா இருக்கும். அதை நீங்க மறுபடியும் வந்து மாடிஃபிகேஷன் பண்றதா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கரெக்ஷன், அதாவது கரெக்ஷன் மீன்ஸ் வந்து நீங்க அந்த கேம்பஸ் மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியுமே தவிர மற்றபடி உங்களோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க வந்து கரெக்ஷன் எடிட் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு போறோமா இல்லை வந்து ஃபுட் சயின்ஸா இல்லை நியூட்ரிஷன்ஸா பயோடெக்னாலஜி இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியா இருக்கு இல்லையா, அந்த கோர்ஸ்ல எந்த கேம்பஸ்க்கு நீங்க வந்து போக போறீங்க, எந்த காலேஜை செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. 175க்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான், நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லையும் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நல்ல கட் ஆஃப் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல
நீங்க வந்து முதல்ல அக்ரிகல்ச்சருக்கு தான் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் காலேஜையே முதல்ல நீங்க கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ், ரெண்டாவது வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி, நியூட்ரிஷன், ஃபுட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா நீங்க 2 3 செலக்ட் பண்ணக்கூடாது. முதல்ல உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ல தான் மோஸ்ட்லி எல்லாருமே படிக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அந்த 3 வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாய்ஸ்ல வச்சுக்கோங்க. 4வது 5வது தான் உங்களுக்கு வந்து அடிஷனல் சப்ஜெக்ட் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுவோம்னா வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்க ஃபில்அப் பண்ணிட்டு நீங்க ஜென்ரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க, அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எஸ்சி எஸ்டிஏ பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1500 ரூபாய் வந்து பே வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ப்ரோ நாங்க வந்து 7.5 ரிசர்வேஷன்லயும் இருக்கோம் ப்ரோ, நாங்க வந்து ஜென்ரல் கோட்டாலையும் நாங்க வந்து இருக்கோம், அகாடமிக் ஸ்ட்ரீம்லயும் இருக்கோம், 7.5 ரிசர்வேஷன்லயும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சிருக்கேன், ரெண்டுலயுமே நான் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாமா, ரெண்டுலயுமே என்னோட ரேங்க் லிஸ்ட் வந்து நேம் வந்து இருக்கு, நான் ரெண்டுக்குமே வந்து அட்டன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். முதல்ல நீங்க வந்து பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டுக்குமே போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. அப்ப ரெண்டுக்குமே 3000 ரூபாய் பே பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா 100% நீங்க வந்து ரெண்டு கவுன்சிலிங்கும் வந்து 3000 ரூபாய் நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து நல்லா கவனிக்கணும். சப்போஸ் மேபி அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன்ல சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிருச்சு, 26ஆம் தேதி ஆயிருச்சு அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங்ல நீங்க அட்டன் பண்ணப்பட்ட அந்த 3000 ரூபாய் என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீஃபண்ட் வந்து பண்ற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க அதை பத்தி ஒரே பண்ணிக்கிற வேண்டாம். பேமெண்ட் தான் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து இங்க கிடையாது. ஏன்னா கியூல லைன் நின்றுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் கிடைக்கல, சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 3000 அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டுக்குமே தான் பே பண்ணணும். ஆனா கண்டிப்பா இந்த ரெண்டுல ஒண்ணு உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் சீட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அங்க போயிருவீங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய அகாடமிக் ஸ்ட்ரீம்ல சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க இதுல வந்து போயிருவீங்க. ஏதாச்சும் ஒரு இதுக்கு நீங்க வந்து போயிட்டீங்க, சீட் வந்து அலாட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண தேவையில்லைன்னா நீங்க ரெண்டுக்குமே வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாதான் ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ரீஃபண்ட் வந்து வாங்கிக்க முடியும். அது நீங்க யாருக்கிட்டையும் கிளைம் பண்ண தேவையில்லை, மெயில் போட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் வந்திருக்கக்கூடிய அப்டேட். அதுலேயே உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். அதாவது 7.5% இடஒதுக்கீட்டுக்கான பொதுவான இணையவழி கலந்தாய்வு ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது 23/6/2024 இருந்து 25/6/2024 மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டாங்க. இதை ஏற்கனவே நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்கோம். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்க அவங்களை வந்து கால் வந்து பண்ண சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும் தான் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க. யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து லைவா அட்டன் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம ஃபியூச்சர்ல வந்து வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து நம்மகிட்ட வந்து இல்ல. ஸோ நீங்க வந்து உங்களுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்ட் வந்து எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு என்ன கோர்சஸ் வந்து தேவைப்படுது, எந்த கேம்பஸ் தேவைப்படுதுங்கிறதையும் எனக்கு வந்து இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ஆன்லைன்லேயே ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். இதை பத்தி நம்ம லைவாவே ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். நீங்க இன்னைக்கு தான் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணுங்கிறது கிடையாது. நல்லா தீவிரமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இன்னைக்கு ஈவினிங் போல பொறுமையா உட்காந்து அட்டன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து ட்ரை பண்ணுங்க, நாளான்னைக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நிறைய மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கே தான் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா மாத்தி அப்ளை பண்ணிட்டு அவங்க லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து நீங்க வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.